எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் தோணுதா, என் மூளை அப்படி யோசிக்குதான்னு தெரில. மாதிரி நல்லா இருக்கு. அந்த கேக்கில் இருக்கிற ஸ்வீட்டும் கேக் பிஸ்கெட் ரெடி. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நீங்கள்லாம் வெஜ் சாண்ட்விச் சாப்பிட்ருப்பீங்க, சீஸ் சாண்ட்விச் சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் சாண்ட்விச் சாப்பிட்ருப்பீங்க. எப்பயாவது பிஸ்கெட்டு கேக் சாண்ட்விச் சாப்பிட்ருக்கீங்களா? இப்போ நான் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள், வீடியோ தெரியும். எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் தோணுதா, என் மூளை அப்படி யோசிக்குதான்னு தெரில. இப்போ தான் பேக்கரிக்கு போய் 2 ஆப்பிள் கேக் வாங்கிட்டு வந்தேங்க. வண்டியில் நைஸ் பிஸ்கெட் வரும்ல, அது இங்கே எங்கேயாவது போட்டு வருவேன். அந்த பிஸ்கெட்டை வண்டியில் இருக்குது. சரிங்களா, நான் என்ன நினச்சேன், சரி என்னது ஆப்பிள் கேக்கையும் பிஸ்கெட்டையும் வச்சு சாண்ட்விச் மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சேன். எப்படி இருக்கு தெரியுமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம செய்ய போகிற ஐட்டமுக்கு தேவையான பொருட்கள். ஸோ 2 பிஸ்கெட்டு கைஸ், 2 பிஸ்கெட்டு, ஒரு ஆப்பிள் கேக். ஒரு ஆப்பிள் கேக் கூட ஃபுல்லாக தேவைப்படாது, கட் பண்ணிடுறேன். அந்த ஆப்பிள் கேக் வந்துட்டு பிஸ்கெட் சைஸு கட் பண்ணிக்குவாங்க கைஸ். இந்த மாதிரி இப்படி வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு, இந்த அருண் ஐஸ்கிரீமில் சாண்ட்விச் வரும் பார்த்தீங்களா, ஐஸ்கிரீமில் அந்த மாதிரி நம்ம பிஸ்கெட்டும் கேக் வச்சு செஞ்சு ஒரு சாண்ட்விச் செய்யணும். உங்களுக்கு அவ்வளோதான், கேக் பிஸ்கெட் ரெடி. ஓகே, நம்ம ஐட்டம் ரெடி. நான் இந்த மற்ற இன்ஃப்ளூஸ் மாதிரி நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க, ஃப்ராங்காக சொல்லுவேன். ஓகேவா? ஓகே நம்ம ஆப்பிள் கேக் சாப்பிட்ற டேஸ்ட் தான். ஆனால் என்ன உங்களுக்கு அந்த கேக்கோட அந்த க்ரன்ச்சினஸும் சேர்த்து வருது, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி, அடுத்து இந்த மாதிரி எப்போயாவது தலை கோளாராக தோணுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு இதில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.